வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஏற்கனவே தமிழில் பார்த்துருப்பீங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா அவர்கள் வந்து இறைவனடி சேர்ந்திருக்காரு. அதாவது இப்போ அவர் இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு புகழாரம் சூட்டுறது, புகழ் மாலை சூட்டுறதுன்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தபோது அந்த அளவுக்கு அவரை கவனிக்கலையோ, இல்லை கவனிக்கலைன்னா அவர் பண்ணதுக்கு நம்ம வந்துட்டு அவர் இயக்கிய படங்கள் அவரோட திறமைக்கு ஏற்ற மதிப்பு கொடுக்கலையோ, அந்த அளவுக்கு அவரை கொண்டாடலையோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1970 80களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் முக்காவாசி பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவாக தான் இருக்கும். வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸு குடோன் மாதிரி காட்டுவானுங்க. எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அப்படின்றப்போ பூரா செட்டு தான். செட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு ட்ராமாவை நடத்தி கொண்டு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா ஐயா தான் பார்த்தீங்கன்னா கேமராவை செட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் அந்த மண் வாசனையாக இருக்கட்டும், அந்த நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் அப்படின்ட்டு ஒரு வயல்வெளி, ஆடு மாடு அந்த மாதிரி கிராமம் சார்ந்து இதுதான் நம்மளோட கலாச்சாரம், இப்படி தான் இதையும் இதை தான் நம்ம காட்டணும். சும்மா ஒரு 4 சவத்துக்குள்ளே காட்டுறது வந்துட்டு அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு மாற்றத்தையும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்ற இயக்குனர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியே வந்துட்டு நிஜ உலகத்தில் எடுக்க ஆரம்பித்தாங்க படப்பிடிப்பு. அதோட தனித்துவமான அந்த வசனம் இந்த மாதிரி என்ன இனிய தமிழ் மக்களே அப்படின்ட்டு அதுவே நல்லா அருமையாக இருக்கும். இந்த ஆங்கிலமும் கலக்காம அந்த மாதிரி அவர் சொல்லும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த அவரோட முதல் படம் 16 வயதின் நிலைவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிழல்கள், கடலோர கவிதைகள், அந்த மாதிரி தெக்கு திச்சி மயிலே அப்படின்ட்டு எல்லாமே அந்த உறவுகளுக்குள்ள இருக்குது. காதலன் காதலி, அண்ணன் தங்கை, அந்த மாதிரி நட்பு, அந்த மாதிரி பல பரிணாமத்தை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாரு. நம்மளுக்கே அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படுவோம். அந்த மாதிரி நம்மளே உணர்வோம் அந்த கதாபாத்திரமா சில இதுலலாம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது சினிமாவையும் நம்மையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறையா படங்களில் வந்துட்டு அருமையாக இயக்கியிருக்காரு. கடைசியாக அவர் 2008 என்னமோ இந்த பொம்மலாட்டம் படம் கூட இயக்கினார். ஒன்ஸ் அ டைகர் ஆல்வேஸ் அ டைகர்ன்ற மாதிரி வயசானாலும் புலி புலிதாயான்ற மாதிரி ஒரு நல்ல படைப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னுவாங்க. பேச்சு வழியாக நீங்கள் என்ன தான் பெரிய விளம்பரம் பண்ணாலும், புர்ஜ் கலிஃபாவில் போய் போட்டு காமிச்சாலும் படத்தோட இதை, நீங்கள் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது தான் இருக்கிறதே உலகத்திலே பெரிய ஒரு விளம்பரம். படம் நல்லா இருக்குன்னா அதை நான் பார்த்துட்டு போய் இன்னொருத்தன் சொல்லணும்னா அவன் 2 பேர்கிட்ட சொல்லுவான். 2 நாளாகும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாளாகும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெருகிட்டே போய் மக்கள் அந்த மாதிரி நம்ம மரபு சார்ந்த படம், அந்த உறவுகளோட இணக்கம், அதை பற்றி உறவுகள் பற்றின படம் இதெல்லாம் அருமையாக எடுத்து நம்மளுக்கு வந்துட்டு புரிய வச்சிருக்காரு. நல்லா நிறைய படைப்புகள் கொடுத்துருக்காரு. எல்லாம் வந்துட்டு நடிகர் நடிகைக்காண்டி திரையரங்குக்கு வந்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சென்ட்ரிக்காயாவோ பாரதி ராஜா படமா யார் நடித்தாலும் பரவாயில்ல, பாரதி ராஜா படம் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மரபு சார்ந்த நம்ம ஊர் சார்ந்த மண் சார்ந்த விஷயங்கள் 4 எடுத்திருப்பாரு. அருமையாக இருக்கும்ன்ட்டு ஒரு ட்விஸ்ட் திருப்பியிருக்காரு. அந்த மாதிரி மக்களை வந்துட்டு கொஞ்சம் பயிற்றுவிச்சிருக்காரு படத்து மூலியமாகவும். அந்த மாதிரி அவருக்கு வந்து நம்ம கொடுத்த மரியாதை, அந்த அங்கீகாரம் வந்துட்டு குறைவுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இந்த மாதிரி மனிதர்கள் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புகழாரம் சுட்டுறதோ அந்த மாதிரி இது பண்ணுறதுல பெருசாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க இருக்கும்போதே அவங்கள கொண்டாடினீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்னும் நல்ல படைப்புகள் அவங்கள மாதிரி இன்னும் 4 பேரை உருவாக்குவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. உங்கள் கருத்துக்களை இதே மாதிரி கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.